மதன் சார் வந்து அழகசாமி கோயிலில் ஆரம்பித்து ஒரு 5 படம் எடுத்துட்டாங்க. எல்லா படத்துலையும் நான் இருந்திருக்கேன். இந்த படம் வந்து ஒரு பெரிய படம். அது என் தம்பி கார்த்தி. சரி, இந்த படத்தில் ஏன்டா ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, இந்த படத்தில் வந்து இதில் அநேகம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, எல்லா படத்துலையும் இருக்க முடியாது அப்படின்னு மைண்ட் செட் ஆகிட்டேன். படம் முடிகிற ஸ்டேஜில் திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. குமாரன் சொன்னார், என் மேனேஜரு. அண்ணே, இந்த மாதிரி மான்காரத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் இருக்குது, பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஏன் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன டவுட்டு? இல்லை இல்லை பண்ணலாமான்னு உங்களுக்கு கேட்கணும் இல்லையாங்க. அவங்க என்ன நல்லா இருக்குமான்னு உங்களுக்கு கேட்குறேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு. மதன் சார், ராஜா சார், ஜேம்ஸ் சார், டைரக்டர் மெயினாக சிவகார்த்திகேயன், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஏன்டா என் லைஃப்பில் என்னென்ன படம் பண்ணணும், எப்படிலாம் நான் இருக்கணும் அப்படின்னு என்னை விட கேர் எடுக்கிறவங்க அவங்க எல்லாருமே. அது எப்போவுமே சொல்லுவாங்க, சூரியன் அப்படி இருங்க அப்படி இருங்க அப்படி இந்த மாதிரி படம் பண்ணுங்கள், ஸோ எந்த படத்தையும் மிஸ் பண்ணாதீங்க, அது நேரத்தில் என்னென்ன படம் பண்ணால் நம்ம வெளில ரீச் ஆகணும்னு எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுங்க. அவங்க என் லைஃப்பில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறவங்க. அதனால் அவங்களுக்கு சரின்னு தோணுச்சு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்புறம் என்ன அப்படின்னு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த படத்தை பார்க்குறப்ப இல்லையே அப்படின்ற குறை இல்லை, இதுலேயும் இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாத்துக்கும் நான் கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை வந்து இந்த மேடையில் நான் இருக்கேனாண்டு. நான் ஒன்று சொல்லேன், டாக்டர் சங்கர் சார் வாய்ப்பு தெரியும். அதே காலகட்டத்தில் டாக்டர் சங்கர் சார் வீட்டில் போய் பார்த்துப்படுவோம். எப்படியாவது வீட்டில் போய் பார்த்தா எப்படியாவது வாய்ப்பு கிடச்சிடும் அப்படின்ட்டு நான் நடிகர் அப்புக்குட்டி 2 பேர் பிளான் பண்ணோம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. சரின்ட்டு போனோம், 2 பேர் வாய்ப்பு தேடி போனோம். ஒரு வீட்டாக வாய்ப்பு தேடிக்கிட்டே வந்தோம். இந்த வீட்டை பார்த்தோம், ஒரு வீட்டை பார்த்தோம். அப்படி சொன்னாப்புல கண்டிப்பாக இதுதான் சங்கர் சார் வீடு. ஏன்னா வீடு மிக பிரமாண்டமாக இருந்துச்சு. சரி இதுதான் சங்கர் சார் வீடாக இருக்கும். அப்புறம் பக்கத்தில் செக்யூரிட்டி அதை விட பிரமாண்டமாக இருந்தாப்புல. அப்புறம் தள்ளி அங்கிட்டு ஒரு நாய் ஒன்று மிக பிரமாண்டமாக இருந்துச்சு. சண்டே மேலே சங்கர் சார் வீடாக தான் இருக்கும் அப்படின்ட்டு போனால் உள்ளே போடலாம் அப்படின்னா அப்புக்குட்டி அங்கே பாருங்க நாய் எட்டி பார்க்குறேன் பார்த்து அது எட்டி பார்க்கல, தலைவரே படுத்துக்கிட்டு தான் இருக்குது. படிக்கலே அந்த கைட்டு இருக்குது. எந்திரிச்சுன்னா கரண்ட் கம்பியை தட்டும். என்ன பண்ணலாம்? சூரி வேண்டாம், சரி வாங்க போயிடலாம். அட போங்க நீங்கள் வேறு, ஒவ்வொரு ஆஃபீஸாக அப்போ இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கேன். கடி வெட்டால் சங்கர் சார் விட்டு நாய்கிட்ட கடி வாங்குவோமே, அடி வேணா சங்கர் சார் விட்டு செக்யூரிட்டி அடி வாங்குவோம் அப்படின்னு போனேன். அப்படி தான் ஒரு கெத்து இருக்க முடியும். எங்கள் கெத்து இருக்குங்க, உடம்புல கறி இருக்காது, எல்லாத்தையும் அடிச்சு போன அது இருக்கிற இருப்பாப்பாங்க. வாங்க போவோம் சும்மா அப்படின்ட்டு உள்ளே போன லோன்னு கத்து. ஒரு பக்கம் நாய் லோன்றது, இங்கிட்டு செக்யூரிட்டி அலோ லோ லோ லோன்றாப்புல. 2 பேர் சவுண்டு ஒரே மாதிரியா இருக்குது, ஒன்றும் மனம் இல்லை. அப்போ உள்ளேருந்து ஒரு அம்மா சின்ன நான் டாக்டர் சங்கர் சார் பார்க்கணும். இது சங்கர் சார் வீடு இல்லைங்க, இது நகைக்கடைக்கார வீடு, மாறுவாடி. ஓச்சி ஆவுஜி பாவுச்சின்னு. ஓகே ஜி, தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஜி, விடுங்க ஜி, தெரியாமல் வந்துட்டேன் ஜி, விடுங்க ஜி, ஓகே ஜி அப்படின்ட்டு வந்தேன். இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக. இன்றைக்கி இந்திய பிரம்மாண்டத்தின் பிதாமகனாக சங்கர் சார் இருக்காது, ஒரு பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அண்ணன் முருகதாஸ் அண்ணன் இன்றைக்கி, அதாவது ஒரு காலத்தில் வந்து ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் இதெல்லாம் வட இந்தியாவிலேருந்து தெற்கு இந்தியாவிலேருந்து வட இந்தியா ஆண்டு வேடிக்கை பார்த்தோம். இன்றைக்கி வட இந்தியாவே நம்மளை பார்த்து ஆண்டு வேடிக்கை பார்க்குது. அதுக்கு முருகதாஸ் அண்ணன் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சினிமாவை தூக்கி அப்படி மேலே வச்சுருக்காரு. அண்ணனுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். சமயத்தில் படத்தை பார்த்துட்டு டாக்டர் திருக்குமரன் சொன்னார், படம் பார்த்தாரு சாரு. ஓகே, என்ன சொன்னாங்க? ரொம்ப நல்லா இருந்தாங்க, பட்டு உங்கள் சீன் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்ட்டார். ஆனால் உண்மைக்கா வாங்கினேன், உண்மைக்கேன்றார். ரொம்ப சந்தோஷம். நம்பர் ஒன்றத்தை சார்ட்டு பேசுங்கன்றார். இல்லைங்க, அவர்கிட்ட நான் பேசவே முடியாது, நான் நேரில் போய் கேட்டுக்கிறேன் சார்கிட்ட, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் சொன்னதில்ல. அப்புறம் அனிருத் சார், நையாண்டி ஷூட்டிங் ஸ்பாட்டில் முதல் நாள் ஷூட்டிங்கு தனுஷ் சார் கூப்பிட்டார். இன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சோன்னு எல்லாத்தையும் ஃப்ரெண்டு சதீஷ் நான் எல்லாத்தையும் வாங்க, தனுஷ் சார் ரூம் கூப்பிட்ருக்காரு, சும்மா ஜாலியாக பேசிட்டு இருக்கலாம், அறிமுகப்படுத்திக்கலான்ட்டார். ஓகே, மியூசிக் டேரக்டரும் கூட வராரு அப்படின்ட்டாங்க. அப்படியா, சரி ஓகே. 6 அனிருத் சார். சரி போவோம். பிற்காத்து அவர் தலையெழுத்து நமக்கு ஒரு டூயட் பாட்டு போட வேண்டியது வந்தாலும் வரும். சரி, ஒரு வணக்கத்தை போட்டு வைக்கலாமே அப்படின்னு நானும் போனோன்னு தனுஷ் சார் ஹாய், அந்த கூட அந்த அஸ்வின் மந்திருந்தியா சதீஷ் எல்லாரும் ஹலோன்னா பார்த்துக்கிட்டே இருக்கேன். உள்ளே ஒரு பையன் இருந்தாப்புல, நல்லா வாழை மீனை வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து எப்படி இருக்கும், வெள்ளை வெளியேன்னு பல அப்படி ஒரு மனுஷன் தம்பின்னு சொல்லணும். ஏதோ வீடியோ கேம் வச்சு இது பண்ணுற மாதிரியே செல்ல பார்த்துட்டே வந்தார். எல்லாம் அப்படியே வந்து வாங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போகலான்ட்டோம்.
சதீஷ்கிட்ட கேட்டேன், சதீஷ் அனிருத்து சார் எங்கே, அனிருத்து சார் எங்கன்ட்டு. வாங்க எங்கள் அனிருத்து சார் எங்கே, இந்த அவர் தாங்க அனிருத்து சார்ன்றார். என்னங்க சொல்கிறீங்க, அந்த கொலைபுரி போட்ட மனுஷனா, கொலைபுரி பாட்டு போட்ட மனுஷனா, இவர் தாங்கன்றார். நான் வேணா கேட்டு சொல்லட்டுமான்றார். இவர் தானா, இவர் தான் அந்த பாட்டை போட்டாப்லையா, என்னங்க இவ்வளோ ரீச் ஆகிருக்கு எங்கள் மனுஷன். பாட்டு மட்டும் இல்லைங்க, அவர் எந்த விஷயத்துக்கு போனாலும் கொலைவரியில் தான் ரீச் ஆகுது, தொட்டதெல்லாம் கொலைவரியில் போய் ரீச் ஆகுது அப்படின்னு நினச்சி இன்றைக்கி இந்த படத்தோட ஒரு நாயகன் இல்லை, இந்த படத்தை இன்னொரு நாயகன் அனுபவித்து சார். ஸோ அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மற்றபடி அறிவுமதி அண்ணன், யுகபாரதி அண்ணன், பதன் காக்கி சார், கவிஞர் ராஜா சார், எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஸோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இப்படி ஒரு வெற்றி படத்தில் நானும் வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இந்த மேடை என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு மேடை. ஏன்னா எனக்கு லைஃப்பில் பல விஷயங்களை கொடுத்தவங்க இங்கே இருக்காங்க. எஸ்பெஷலி லைஃப்பில் பல விஷயங்களை கொடுத்தவங்கிறத விட எனக்கு லைஃப்பை கொடுத்த செந்தில் சார் இங்கே தான் இருக்கார், எதிர்நீச்சல் டைரக்டர். உண்மையிலே எங்கே போனாலும் அவர் தான் எனக்கு என்ன சொல்கிறது, எல்லாமே அவர் தான். ஸோ அவர் இங்கே இருக்கார். அடுத்து திருக்குமரன் சார், அவர் ஆக்சுவலி அவரோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த கிரிக்கெட் மேட்ச் பற்றி மதன் சார் சொன்னார், இந்த மாதிரி அந்த மான்கராத்த டீம் தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. உண்மையில் அந்த லாஸ்ட் ஓவரில் ஒரு இதெல்லாம் நடந்துன்னு சொன்னார் இல்லையா, அந்த டீமை ஜெயிக்க வச்சது நான் தான் ஆக்சுவலாக, மான்கராத்த டீமை. ஆனால் அவங்களுக்காக விளையாடி இல்லை, வருத்தப்பட வாலிபர் சங்க டீமுக்காக விளையாடி கடைசி 4 பால்ல 4 ரன் எடுக்காமல் போல்டாக இருந்தது நான் தான். ஸோ அப்படி நம்ம ஆப்போசிட்டாக இருந்து கூட அவருக்கு நல்லதாக செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் முருகதாஸ் சார், ஆக்சுவலாக எல்லாருக்கும் அந்த நடிகராக இருக்க எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், முருகதாஸ் சார் படத்தில் நடிக்கணுன்றது. எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாளாகவே அந்த கனவு இருக்குது. அது விஜய் சாரோட நடிக்கணும்னு இருக்கும். அது ரெண்டும் ஒரே படத்தில் கிடைச்சது அது பெரிய சந்தோஷம். இன்றைக்கி கூட நைட் ஷூட் இருக்குது, அங்கே தான் போகிறோம் ஹைதராபாத்துக்கு. ஸோ அதான் சாரோட அங்கே போனால் எனக்கு ஒரு மலைப்பாகவே இருக்கும். அப்படியே அவர் பார்க்கும்போது எல்லாமே இவர் கூடவா இருக்கும், முருகதாஸ் சார் படத்தில் நடிக்கிறோம் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் ஒரு மலைப்பிலே தான் இருக்கேன். விஜய் சாரோட இருக்கும்போது அந்த ஃபீல்டு அவர் நல்லா ஜாலியாக பேசுவார், பல விஷயங்கள் ஷேர் பண்ணிப்பார். அப்போ எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும், அவர் சாரோட பேசிகிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்னும் அந்த பதட்டத்திலே தான் போயிட்டுருக்கு. அப்புறம் சங்கர் சார், ஆக்சுவலாக சங்கர் சார் என்னென்னா வந்தவுடனே சொல்லிட்டார், இந்த மாதிரி அடுத்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ அவர் யோசிக்கிறாரு, நம்ம மனசில் நினச்சது எப்படி சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு சின்ன பிட்டு தான், எல்லாருமே இந்த இடத்துல வாய்ப்பு கேட்குற மாதிரி நானும் இது பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது அனிருத் ஆக்சுவலி என்னென்னா அவர் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆக்சுவலாக எப்போவுமே. ஏன்னா நம்ம ஆடியோ லான்ச்சில் ஆடியோ ரெக்கார்டிங், இந்த ஃபஸ்ட்டு பீட்டர் சாங் ரெக்கார்டிங் அப்போது சிவா பாடிட்டு இருக்காரு, அனிருத் இருக்காரு, நாங்களாம் அங்கே நின்று பார்த்துட்ருக்கோம். அப்போ ஒரு டேக் ஒன்று பாடினார் சிவா. பாடி முடித்த உடனே அனிருத் இங்கேருந்து செம்ம தெரி ப்ரோ, செம்ம பிச்சுட்டிங்க, அப்படியே ஒரு 1 more போயிடுவோம் அப்படின்னாரு. அப்புறம் எதுக்கு ஒரு 1 more நல்லா இதெல்லாம் பாராட்டினாரு அப்படின்னு பார்த்தா, அந்த பூஸ்ட்டை கொடுத்து பண்ணது தப்பில் இருக்குது சிலதெல்லாம் அப்படி சொல்லிட்டு மொத்தமாக சொல்லிட்டாரு. அந்த ஃபஸ்ட் லைனில் அந்த இது தப்பாக பாட்டிங்க, அப்புறம் அந்த லைன் தப்பு, அந்த இது தப்பு, மற்றபடி எல்லாம் ஓகே அப்படின்னாரு. மற்றபடி என்ன இருக்குது ஓகே சொல்கிறதுக்கு. ஆனால் அந்த மாதிரி அந்த பாசிட்டிவாக பேசி ஃபுல்லாக அந்த எனர்ஜி கொடுத்து அவர் அந்த வேலை வாங்கிடுவார். ஸோ அனிருத் கூட இருந்தாலே நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அது இருந்தாலே போதும், நம்மளும் நல்லா லைஃப்பில் ஜெயிச்சுட்டு வந்துடலாம். திருக்குமரன் சாரில் இன்னொரு மேட்டர் சொல்லணும். அந்த மேட்ச்சில் நான் தோத்தப்போ நான் என்னால் தான் அவங்க ஜெயிச்சோடனே சொன்னார் இந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சீன் படத்தில் வைக்கிறதுக்கு அப்படியே பேசிட்டே சொன்னார், இந்த சீன் கொஞ்சம் யோசிப்போம் சதீஷ், இருக்கா நான் பார்த்துப்போம் அப்படின்ட்டு. நான் மெயினாக இருக்க சீன் அது வைக்கலாமான்னாரு. இந்த மேட்ச் தோத்த உடனே வந்தார், அந்த சீன் பார்த்தேன், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அது வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை அப்படின்ற ஸ்ட்ரெயிட்டாக. அது இந்திய பொருளாதாரத்தை மாற்றுற அளவுக்கு நல்ல சீனாக இருக்குது. இதை கூட கண்டுபிடிச்சிடலாம், அந்த விமானத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம், அந்தளவுக்கு ஒரு நல்ல சீன். என்னடா சொல்கிறாரு, இது தெரிஞ்சுதான் முன்னாடி இந்த பிட்டெல்லாம் போட்டிருக்கலாமே அவர்கிட்டன்ற மாதிரி. அடுத்தது மெயினாக சொல்ல வேண்டியவர் மிஸ்டர் சிவகார்த்திகேயன். அவர் அதான் ரொம்ப நாங்கள் 2 பேருமே ஒரே கட்டத்தில் தான் வளர்ந்துருக்கோம். ஆக்சுவலாக 2 பேருமே அந்த முகப்புத்தகம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடித்ததுலேருந்து மெரினா ஒரே காலகட்டத்தில் தான் வளர்ந்துவோம். அப்போ இந்த மெரினாவில் அவரை சும்மா கலாய்க்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். அப்போ கேட்டேன் அவர்கிட்ட, நான் என்னங்க இந்த மாதிரி ஒரு டைலாக் வரதே கலாய்க்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், என் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுங்க அப்படின்னாரு. அடுத்தது என்ன கலாய்க்கிற மாதிரி ஒரு சீன் நான் அவர் என்ன கேட்டேன்னாங்க இந்த மாதிரி கலாய்க்கிட்டமா அப்படின்னே, என் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறான்னு கேட்டுங்க அப்படின்னு. உன் ஃபேன்ஸ் யாருன்னு முதல்ல காட்டியா, அப்புறம் நான் அவங்கள போய் கேட்குறேன் அப்படின்னாரு. ஸோ சாதாரணமாக பேசின விஷயம் இப்போ ஆக்சுவலாக அந்தளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு. நாங்கள் அப்போ சாதாரணமாக பேசின விஷயந்தான், இன்றைக்கி அவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் இந்த படத்தில் ஒரு அவரை கலாய்க்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும் முக்கியமான சீனில். நான் அப்படியே பேப்பரில் படித்து பார்த்துட்டு என்னடா ஐயோ இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்குது, இது வேறு தேட்டரில் கற்றுனா என்ன பண்ணுறேன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் தானாக ஒரு மீன் மாட்டிச்சு. எங்கள் டீமில் இன்னொருத்தர், எனக்கு டைலாக் இல்லையா, அதான் டைலாக் கூடிய இது பேசுங்க சூப்பராக கிளாப்ஸ் வரும் தேட்டரில் அப்படின்ட்டு அந்த அளவு வாங்கி ஃபுல்லாக பேசி விட்டான் திட்டுற மாதிரி.
அதுக்கப்புறம் ஃபுல்லாக படம் பார்க்கும்போது பார்த்தா அந்த ஆள் மேலே செம்ம கோவம் வருது, டேய் என் தலைவனை கலாய்க்கிறன்ற மாதிரி ஒரு கோவம் வரும் எல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க சிவாக்கு. ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் தான், அவர் அவ்வளோ நல்ல படங்களாக சூஸ் பண்ணி பண்ணுறது, அவர் டான்ஸ் ஆகிறதாகட்டும். ஏன்னா வந்த புதுசில் அவர் இவ்வளோ ஆடுவார்னே தெரியாது, அதுக்கப்புறம் பார்த்தா எதிர்நீச்சலே செம்மையாக ஆடிந்தார். இந்த படம் வந்து அவ்வளோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ், அவங்க அந்த ப்ரொடியூசர்ன்றதை தாண்டி எல்லாருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லார்ட்டையும் பேசி தட்டி கொடுத்து வேலை வாங்கி அது ஃபுல்லாக ஸ்பாட்லேயே இருப்பாங்க. ஸோ மதன் சார், ஜேம்ஸ் சார் அண்ட் ராஜா சார், இவங்க 3 பேர் தான் இந்த படத்தோட என்ன சொல்கிறது, அவங்க தான் எல்லாமே இந்த படத்துக்கு அவ்வளோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சூரிய அண்ணனை வந்து பேசும்போது நம்ம இவர் சொன்னார், மதன் சார் வந்து சூரிய அண்ணன் அப்படின்னாரு. அது இவர் தான் வயசில் ஜாஸ்தி, அவர் சின்ன வயசு தான், ஆனால் அவர் வண்ணனும் போது அவர் எதுவுமே கோச்சிக்கல. இதுவே அன்சிகா மத்வானி அந்த மாதிரி சொல்லியிருந்தா, சூரிய அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா காலி நம்மளால் புரண்டு அழுது. திருக்குமரன் சார் ஆக்சுவலி சூரிய இதில் நடிக்கிறாருங்கும் போது என்ன கேட்டார், எங்க இந்த படத்தில் அவருக்கு ஒரு இது இருக்குங்க அப்படின்ற மாதிரி என்ன கேட்டார். நான் சொன்னேன், சார் அவர் நடிக்கிறாருன்னா நமக்கு தான் சார் இது. ஸோ திருக்குமரன் சாரோட அந்த இதை மட்டும் நான் இங்கே சொல்லி ஆகணும். ஏன்னா நம்மகிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறாருங்க உங்களுக்கு ஓகேவா எப்படி இருக்குன்ற மாதிரி. ஸோ பயங்கர சந்தோஷமாக இருந்தது அந்த விஷயம். நான் சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் அண்ணன் ஒரு சூரிய அண்ணன் அவர் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லா விதத்துலையும் எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனித்தனியாக சொல்ல முடியல, எல்லாருமே இங்கே இருக்கவங்க ரொம்ப சினிமா ஃபீல்டில் ரொம்ப லெஜெண்ட்ஸ், பெரிய ஆளுங்க, எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். நீங்கள் தான் அதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணி ஹிட் பண்ண வைக்கணும். தேங்க்ஸ். திருக்குமரன் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு 5 நிமிடத்தில் தான் சந்தித்தேன். அவர் ரொம்ப ப்ரீஃபாக இந்த பாட்டுக்கான ஒரு சூழல் சொன்னார். ஒரு நார்த் மெட்ராஸ் பையன், ஸோ அவனோட லாங்குவேஜில் அப்படியே ஜாலியாக வந்து ஒரு லவ் சாங் அப்படின்ட்டு. அனிருத்தோட டியூன், செம்ம பெப்பியான டியூன், கேட்ட உடனே ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ஒரு டியூன். அனிருத் கூட ஏற்கனவே நான் அதுக்கு முன்னாடி வணக்கம் சென்னை படத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தேனி காத்தோடன்னு ஒரு பாட்டு, அந்த ஒசக்க பாட்டு பண்ணோம். ஸோ அது முழுக்க தேனி வட்டார வழக்கில் பண்ணோம். ஸோ அவரும் இது வந்து இது மெட்ராஸ் தமிழில் நம்ம பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணோம். நான் பார்த்துட்டு இருக்கிற சமயங்களில் நம்ம கண்ணு முன்னாடியே நிறைய இந்த வட்டார வழக்குகள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன அந்த வழக்குகள் எல்லாம் இப்போ வந்து தொலைக்காட்சி ஒவ்வொரு வீடுகளுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் போயிட்டதுனால நகரங்களில் முதல்ல எல்லா நகரத்துலையும் இப்போ பேசுகிற தமிழ் ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் வேறு ஒரு தமிழ் இருக்கும், சிட்டியில் நான் சொல்கிறேன், மதுரையில் வேறு தமிழ் இருக்கும், சென்னையில் வேறு தமிழ் இருக்கும். இப்போ எல்லாமே வந்து ஒரே தமிழ் மாதிரி தான் கேட்குது தொலைக்காட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால. இது மாதிரி பாடல்களில், திரைப்படங்களில் இது மாதிரியான பதிவுகள் தான் வந்து இந்த வழக்குகள்லாம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் மாஞ்சா போட்டு தான் நெஞ்சாங்கூட்டில் பட்டம் விட்டு போனா, மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா அப்படின்னு வரியில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த லைன்ஸ்லாம் வந்து, நாஷ்டா துண்ணுட்டு நீட்டாக தூங்குவேன் நாங்கொய்யால இப்போ காதல் வந்து ஆடுறேன். இந்த மாதிரி ரொம்ப லைவ்லியாக அந்த வந்து காதலை வந்து அது மாதிரியான ஒரு மொழியில் சொல்லிட்டு போகும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் ஒன்று கிடச்சிது அந்த படத்தில். ஸோ நன்றி உங்கள் எல்லாருக்குமே. படத்தில் எல்லா பாடல்களும் நேற்று நைட்டு கேட்டேன். ரொம்ப நல்ல ஒரு வெரைட்டி இருந்துச்சு. ஸோ அனிருத் வந்து ஒவ்வொரு படத்துக்கும், நான் அனிருத்தும் சிவகார்த்திகேயன் 2 பேருமே நான் தான் பார்க்குறேன். ஒவ்வொரு படத்துக்கும் அவங்க வந்து 2 படியாக ஏறல, அவங்க ஒவ்வொரு சிகரமாக ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ செம்ம அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த ஸ்டாண்டர்ட். ஏன்னா சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலாக லைஃப் ஃபுல்லாக ஒரு டான்ஸ் கற்றுக்கிட்டு ஒரு பர்சன் வந்து பண்ணுற மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ரொம்ப அந்த எடுத்திருந்த விதம், காட்சிப்படுத்தின விதம், அந்த ட்ரெய்லரில் இருந்த அந்த ஒரு கியூரியாசிட்டி எல்லாமே ரொம்ப பிடிச்சது. பாடல்கள் வேலை பார்க்கும்போது, சங்கர் சார் கூட வேலை பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுப்பேன். ஒரு பாட்டோட வரி, ஒவ்வொரு வரியிலையும் வந்து ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கணும். ஒவ்வொரு லைன்லையும் ஏதாவது வந்து அதுக்கு முன்னாடி சொன்ன வரியை வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி அடுத்த வரியை கொண்டு போகணுன்றதுக்காக வேலை பார்ப்போம். ஒரு நாள் முழுக்க உட்காந்துட்டு ஒரு வரிக்காக, லைக் அந்த உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன்ற வரிக்காக நியர்லி ஒரு 6-7 மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டு மாற்றி பேசிகிட்டு இருப்போம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வரிக்காகவும் நாங்கள் வந்து வேலை பார்க்குறது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு யார் கூட வேலை பார்க்கும்போதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுது. ஸோ சங்கர் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப இந்த படத்தில் வந்து மற்ற பாடல்கள் எல்லாமும் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஒரு கானாபால் அவர்கள் எழுதின ஓபதி டாஸ்மாக், டார்லிங் டம்பக், யுகபாரதி அவர்களோடது ரொம்ப எல்லாமே வரிகள் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எல்லாமே. அதே மாதிரி அவங்க ராஜா அவர்களோட உன்விடிகளில் நான் தொலைந்த நாட்கள் பாடும் வந்து ரொம்ப அழகான ஒரு மெலடி, ரொம்ப அழகான வரிகள், நல்ல ஒரு ஆல்பம் இந்த ஆல்பம். ஸோ அனிருத்தோட மற்ற ஆல்பம்ஸ் மாதிரியும் இதுவும் ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சு ஏற்கனவே. வாய்ப்புக்கு நன்றி, அனைவருக்கும் வணக்கம். நன்றி. அனிருத் வந்து இசையமைப்பாளர் வித்தியாசமாக யோசிச்சிட்டார். ஏன்னா நான் பாடுவேன், அதுவும் அவர் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் எல்லா படத்துலையும் பாடல் எழுதி மற்றவங்க பாடணும் அப்படின்னு நினச்சிட போகிறாரு. நானும் ஒரு பாட்டு பாடணுன்னு ஆசைப்படுறேன். ஆகையால் இந்த பாடல் நான் எழுதுகிறப்போ பாதி வரிகள் அவங்களே எழுதிட்டாங்க. நான் வந்து
போன வரிகள் எல்லாமே வந்து அவங்க பிளாக் பண்ணி அது இப்போ தான் தெரியுது அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்தில் யுகபாரதி சார் பாடல் எழுதியிருக்காரு, கார்கி அண்ணன், அறிவுமதி அண்ணன், அப்புறம் படத்தை தயாரிப்பு குழுவிலேருந்து ராஜா சார் எழுதியிருக்காரு. எல்லா பாடலுமே சூப்பர் ஹிட்டு. யுகபாரதி அண்ணன் சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயன் அவருடைய பிக்சர்ஸில் வந்து பாடல்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும். எல்லா பாடலே ஹிட் ஆகின்னு வர ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி சொன்னார். 5 பாடலுக்கு தான் இப்போ போட்டி. என்னுடைய பாடல் வந்து கானாவின் தந்தை தேவா சார் வந்து பாடியிருக்காரு. மிக சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப ஒரு நாளும் கஷ்டப்படுவேன். ஏன்னா அவர் வந்து இப்போது நான் ஏஎல்எஸ்சி நாடக சங்கத்தின் தலைவர் ஆகிட்டார். இனிமேல் சார் மியூசிக் பண்ண வர எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த மதன் சாராலையும் ஏஆர் முருகதாஸ் சாராலையும் பிரதர் அனிருத்தாலையும் வந்து என்னுடைய பாடல் அவர் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குது. என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இது. அந்த பாடலை கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் சார் தேவா சார் எதிர்க்க வந்து ஒரு வரியை பாடிடுறேன். நான் எழுதினப்போ சரி 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 கம பதனி சரி மப்ப மப்ப மப்பதனி தனி தப்பம்மா தண்ணி அடிச்சா தப்பாமா திட்டுறாமா அங்க அப்பாமா ஏம்மா ஐயோ ஐயோ டுபாக்கோர் பீட்டர் தான் சுத்து போட்டு பிடிச்சிட்டா சூப்பரான ஃபிகரை தான். அம்மம்மம்மம்மம்மம்மா ஃபேஸை கொஞ்சம் காட்டுமா பரீட்சைக்கு போகாமலே ஆயிடுறம் பாசுமா ஐடெக்ஸ் மைய போட்டு அவ மனசை மாத்திட்ட ஐநாக்ஸ் தேட்டரில் படத்தை ஓட்டிட்ட வாலில்லா காத்தாடியா வானத்தில் பறக்கிறேன் வாரத்தில் 8 நாள் தண்ணியில் மிதக்கிறேன் மை பில்டிங்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்குமா ஆனால் பேஸ்மெண்ட்டு ரொம்ப வீக்குமா. ஆகையால் இந்த ஆண்டின் சிறப்பான வெற்றி படமாக இது அமையும். இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னையோட டச்சோட சிறப்பாக நடித்த பிரதர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் மேடம் அன்ஷிகா அவங்களுக்கும் மற்றும் திரைப்பட குழுவினர்கள் பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க என் கூட நடிக்க போகிறது கிடையாது. அப்படி நடிச்சால நான் ஒரு 1.5 அடி ஹீல்ஸ் போடணும் பொழுது ஒரு 1.5 அடி இல்லைன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் கேமராமேன் கிட்ட சொல்லி ஆப்பிள் பாக்ஸ் ஒரு 10 அடுக்கணும் அவன் மேலே. அப்போ தான் அவங்க ஈக்குவலி நான் வர முடியும். ஆகையால் இந்த திரைப்படத்தில் பணியாற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த திரைப்படம் ரசிகர் மத்தியில் பரவி மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். 5 பாடலும் உங்களுடைய ஆதரவால் இட்டாகணும். இங்கே அழைப்பினை ஏற்று வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. பல தயாரிப்பாளர்கள் மதன போல் இன்னைக்கு ஆரோக்கியமான ப்ரொடியூசர்ஸ் லிங்குசாமி திருப்பதி பிரதர்ஸ், பைநாட் சசி, எல்ரெட் குமார், இப்படி யங்ஸ்டர்ஸ் வந்து நல்ல தயாரிப்பாளர்கள் வருவது இந்த கலை உருவத்துக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம். சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி அபரிமிதமான ஒரு வளர்ச்சி. இதுவரையிலும் சமீபத்தில் எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சி. நான் அவர் முதல் முறையாக மாயாஜால் திரையரங்கில் பாக்ஸில் எதிர்நீச்சல் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்டர்வல் முடிஞ்சு உடனே ஒரு சாங்குக்கு வந்து தனுஷ் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணார். அப்போ தான் சொன்னாங்க தனுஷ் தான் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர். அப்படி சொல்லும்போது ஒரு திறமைசாலி வந்து தேர்ந்தெடுத்து படம் எடுத்தது வந்து ஒரு திறமைசாலியால் தான் முடியும். அவர் தான் அனிருத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். ஆனால் அதில் எனக்கு அவருடைய ஷார்ப்னஸ், சிவகார்த்திகேயனுடைய ஷார்ப்னஸும் அந்த ஃபயர் பார்க்கும்போது தனுஷ் வந்து ஒரு பாட்டு அந்த படத்துக்கு வந்து ஹைப்புக்காக பண்ணியிருக்காரு. ஆனால் சிவகார்த்திகேயனுடைய வேகத்தை பார்க்கும்போது எதிர்காலத்தில் வந்து தனுஷனுடைய படத்துக்கே சிவகார்த்திகேயன் ஒரு பாட்டு பாடக்கூடிய அளவுக்கு வளருவார்ன்றது. ஏன்னா அந்த ஸ்பீடு. அதுக்கப்புறம் அடுத்த படம் நான் சொன்னேன், பக்கத்தில் இருக்கிற நண்பர்கிட்ட சொன்னேன். அவர் இப்போ சொல்கிறார், சார் அன்றைக்கி நீங்கள் ஏதோ ஜோவியலாக சொன்னீங்க, நான் உண்மையிலே பார்த்தா அவருடைய வளர்ச்சி அந்தளவுக்கு வேகமாக இருக்குன்னு சொல்லி அடுத்த படம் இப்போ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சிவா சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய வளர்ச்சி காரணம் எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ ஒரு ஃபைனான்சியல்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இனிமேல் சிவகார்த்திகேயன் படத்துக்கு
தயவுசெய்து ஃபைனான்ஸே வாங்க வேண்டாம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பூஜையில் வந்து அட்வான்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. இது இப்போ எந்த நடிகருக்கும் இல்லை. உண்மையான விஷயம், எந்த நடிகருக்குமே இல்லாத ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், சிவகார்த்திகேயன் வச்சு படம் எடுத்தால் ஃபைனான்ஷியர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை, விநியோகஸ்தரில் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்காங்க. இப்படி யாருக்கு இருந்ததுன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் ரஜினி சாருக்கு இருந்தது. ஆனால் அவர் ஒரு காலகட்டத்தில் வந்து அவருக்கு ஒரு பயம் வந்து, பாஷானுடைய வெற்றிக்கு பிறகு அவருக்கு ஒரு சின்ன பயம் வந்து, மார்க்கெட்டு வந்து நல்லா இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் வந்து விலையினால் வந்து படம் வந்து அடிப்படக்கூடாது. படம் அடிப்படுறது முக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் சில படங்கள் பார்த்தீங்கன்னா படம் அடி கிடையாது, ஆனால் அந்த படத்தினுடைய விலை வந்து அடி. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, நான் பாலச்சந்தர் சாருக்கு முத்து படத்துக்கு கால் ஷீட்டு கொடுக்கணும் கேஆர், அவருக்கு சில அசோசியேஷனில் பிரச்சனைகள் இருக்குது, என்ன பண்ணலான்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி நான் எல்லாரோடையும் கலந்து பேசி அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ண பிறகு அப்போ சொன்னார், சரி கால் ஷீட்டு கொடுப்போம், ஆனால் அதுக்கு ஒரு வரம்பு இருக்கணும். அதாவது அவரையும் காப்பாற்றணும், என்னுடைய மார்க்கெட்டையும் நான் காப்பாற்றி கொள்ளணும். இப்போ அதுதான் இப்போ சிவகார்த்திகேயனோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர் மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரீமாக போயிடுச்சு. அடுத்த படம் என்ன பிஸ்னஸ்னே தெரியாது. ஸோ இப்போ அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக ரஜினி சொன்னது என்னென்னா, பாஷாவுக்கும் இதுக்கும் வந்து ஒரு சின்ன எம்ஜி எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு நான் ஒரு சின்ன சஜஷன் கொடுத்தேன். கவலைப்படாதீங்க சார், நீங்கள் பாஷா விட எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக் தமிழ்நாட்டில் உள்ள கலெக்ஷனெல்லாம் எடுத்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வச்சு பாஷா விட ஒரு 50,000 ரூபாய் நீங்கள் எக்ஸ்ட்ரா எம்ஜி மட்டும் தேட்டர், ஏன்னா தேட்டருக்கார் உங்களுடைய ஹைப் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 லட்சம் கேட்டால் 15 லட்சம் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. ஆனால் அவர் அது ஆசைப்படலை. காரணம் வந்து லாபமும் வரணும், அதே நேரத்தில் வந்து ஒரு படத்தினுடைய அடி வந்து படத்துக்கு இருக்கக்கூடாது, விலையினால் அடிப்படக்கூடாதுன்றது தான் அவருடைய எண்ணம், அவருடைய வளர்ச்சிக்கு காரணம் இது. எதுக்காக நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, சிவகார்த்திகேயனுக்கு அருமையான ஒரு நடிகர், புத்திசாலியான ஒரு நடிகர். எங்கே புத்திசாலியான்னு சொன்னால், ஒரு நாள் விஜய் டிவியில் அவருடைய பேட்டி பிரகாஷ் ராஜும் அவரும் பேசும்போது ஒவ்வொரு கேள்விக்கும் கேஷுவலாக, என்ன நல்லா தெரியுது சிவகார்த்திகேயனுடையது சினிமா வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்தது, ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், இந்த பேரும் புகழும் வந்து உண்மையிலே சிவகார்த்திகனுடைய பேரண்ட்ஸுக்கு போய் சேரணும். அதே மாதிரி அனிருத்தனுடைய வளர்ச்சியும் அந்த சக்ஸஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு தான் அந்த பேரும் புகழும் போய் சேரணும். சிவகார்த்திகேயன் புத்திசாலித்தனமாக அவருடைய பாடி லாங்குவேஜில் நல்ல மைண்ட் ரீடிங் பார்க்கும்போது தெரியுது, நிச்சயமாக இந்த பேரும் புகழும் நிரந்தரம் இல்லை, ஏதோ வந்திருக்கும், ஆர்டிஸ்ட் ஆகிட்டோம், அதே நேரத்தில் எப்போ வேணுமானாலும் போகலான்னு ஒரு கேஷுவலாக இருக்கார். அதனால தான் யதார்த்தமான நடிப்பு, யதார்த்தமான ஒரு சக்ஸஸ். அதனால் இந்த படத்தை தனிப்பட்ட முறையில் கேமரா நல்லா இருக்குது, டைரக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட எனக்கு தெரிஞ்சது, சிவகார்த்திகேயன் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, அனிருத் உங்களுக்கும் நேரம் நல்லா இருக்குது, உங்கள் டீமுக்கே நேரம் நல்லா இருக்குது, படம் பெரிய வெற்றி அடையும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதன் சார் ஒரு கஷ்டப்பட்ட வர தயாரிப்பாளர்கள், ஒரு ரோல் மாடல் ப்ரொடியூசர். அவரோட வெற்றி ஒரு போராடி வர்ற சிறிய தயாரிப்பாளரோட வெற்றி. அவரை பார்த்து பல பேர் வந்து இன்னும் நிறைய முயற்சி பண்ணால் ஜெயிக்கலான்ற எண்ணம் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளானவர். அவரோட படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே திருப்பி அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர். ஒரு ப்ரொடியூசராக என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவே ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறவர். எனக்கே அவரை பார்த்தா பொறாமையாக இருக்கும். அவருடைய படங்களில் வந்து முருகதாஸ் சார் வந்து அவரோட கம்பெனியில் அசோசியேட் ஆனது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி லெஜெண்டரி டைரக்டர்ஸு நீங்கள் சங்கர் சார்லாம் இந்த மாதிரி நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். மதன் சாருக்கும் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது பெருமையாக இருக்கும். அந்த வகையில் ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது. அனிருத் சார் வந்து இன்றைக்கி வந்து அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வச்சுருக்காரு. இன்றைக்கி அனிருத் ஆடியன்ஸ்னு ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு. டெஃபினட்டாக வந்து இந்த படத்தோட பாடல்கள் மிகப்பெரிய ஓப்பனிங்கை கொடுக்கும். அடுத்தது வந்து சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட அது காரணம் வந்து இந்த மேடையாச்சே ஒருத்தரை பாராட்டணும்னு நான் சொல்லலை. இது வரைக்கும் வந்த 5 படங்கள், அந்த படங்களுடைய வெற்றி, அது கொடுத்த கலெக்ஷன், அவர் ஏறின ரேஷியோ வைஸு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் திறமையை வளர்த்துட்டு இருக்கிற வேகம், அவரை சுற்றி இருக்கிற நண்பர்கள், அவருக்கு கிடச்சிருக்கிற குழந்தைகள் முதல் பாட்டிகள் வரை கிடச்சிருக்கிற ஆடியன்ஸு, இவ்வளோ வச்சு சொல்கிறேன். இளைய தலைமுறையின் அடுத்த சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன் தான். நிச்சயமாக அது வெறும் மேடைக்கா புகழுக்கா சொல்ல, நிச்சயமாக அது நடக்க தான் போகுது. இது பெரிய வார்த்தையாக இருந்தாலும் நிச்சயம் பலிக்கிற வார்த்தையாக இருக்கும். நிச்சயமாக அவர் பெரிய அளவில் வருவார். எப்படி வந்து இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு எந்திரன் சிவாஜி ஆடியோ ரிலீஸ் மாதிரி இருக்குது தேட்டரு. இந்த மாதிரி சத்தியம் தேட்டரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்படி பார்த்தே இருக்க முடியாது யாருமே, அந்த மாதிரி கூட்டம். ஸோ இதுவே எதிர்பார்ப்பை காட்டுது.
இது ஏப்ரல் 4ஆம் தேதி தியேட்டரில் இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் டெஃபினட்டாக எல்லா தியேட்டர்லையும் இப்படி அரங்கு விழிஞ்சு நிறைஞ்சு இப்படி இருக்கும். அதே மாதிரி வந்து எப்படி சூப்பர் ஸ்டாரோட படங்கள் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு, விநியோகருக்கு, தியேட்டர்காரங்களுக்கு, ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் திருப்தி தர்ற படங்களாகவே அமையுமோ அந்த மாதிரியே சிவகார்த்திகேயனுக்கும் அந்த பொறுப்புகள் நிறைய வந்துருச்சு. அவருடைய எல்லா படங்கள் எல்லா தரத்தையும் திருப்திப்படுத்தக்கூடிய படங்களாக அமையணும். அவருடைய ஒவ்வொரு வேர்வைக்கும் ஒவ்வொரு தங்க காசு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. இது ஆக்ஷனாக இது சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது. இது ஒருத்தவங்க அடிச்சுக்கிறாங்க, இன்னொருத்தவங்க அடிச்சுறாங்க, அப்படி இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்டாக கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும். சிவா சார் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக சிவா சார் வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. நான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணும்போது ஏதோ ஒரு தனியாக எங்கே போய் கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்காரு, அது மட்டும் தெரியுது. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வம்சி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ ஸோ மச். இந்தியா வந்து கிரிக்கெட் மேட்ச்சை வச்சு ஆரம்பிச்சதுனால அதை வச்சு ஒரு உதாரணம். இந்தியா வந்து ஒரு 300 ரன்னை சேஸ் பண்ணுது. பவுலிங் பிச் வந்து பவுலிங் பிச் ஆகி போச்சு. ஓப்பனர்ஸ் வந்து ஒரு 2 ரன்னு 3 ரன்னு அப்படி எடுத்து ஒரு 20-30 அவுட் ஆனதுக்கப்புறம் விராட் கோலி வந்து ஒரே ஓவரில் 3 4 3 6 அப்படி அடிச்சாரும் நமக்கு அப்படியே எழுந்து உட்காரும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்து இந்த ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது எதுக்குன்னா தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து இப்போது தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு கேம் சேஞ்சராக அந்த படம் இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அதான் கிரிக்கெட்டை வச்சே ஒரு உதாரணம் சொன்னேன். என்னன்னா இதில் வந்து ஒரு விராட் கோலி இல்லை, அடுத்த ஓவர் பார்த்தா இந்த பக்கம் விராட் கோலி, யாருன்னா அனிருத். ஸோ அந்த மாதிரி 2 விராட் கோலி இருந்தால் ஒரு இந்தியன் டீமோட இது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்தது. அவர் சிவாவை பற்றி சொல்லணும்னா சிவகார்த்திகேயன் சாரும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது அவரோட ஜென்ரலாக நாங்கள் சினிமா பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் எப்படியாவது சுற்றி ஒரு 2 பேரில் வந்து நிற்போம். என்னன்னா சங்கர் சார், முருகதாஸ் சார். அதில் சுற்றி ஏன்னா அவங்க படம் மாதிரி அவங்க அந்த சீக்வன்ஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபைனலாக என்னென்னா அல்டிமேட்டாக என்னென்னா அவங்களோட சேலஞ்சு பற்றி பேசிப்போம். அதாவது கமர்ஷியல் படம் வெறுமனே பண்ணுறதுக்கும் இல்லை நல்ல படங்கள் பண்ணுறதும் தாண்டி ஒரு நல்ல கமர்ஷியல் படம் அப்படின்ற ஏரியாவில் அவங்க அந்த சேலஞ்சை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் அதை அச்சீவ் பண்ணுற அந்த ஆட்டிடியூட், அந்த விஷயங்களை பற்றி பேசுவோம். ஃபைனலாக அவர் சொல்லுவார் எப்படியாவது அவங்க படத்தில் நடிக்கணும்னே, அதுக்கான பிஸ்னஸும் திறமையும் வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான இதில் வருவார். மான் கராத்தே ஆடியோ எப்படி ஹிட் ஆச்சோ அதே மாதிரி படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகி அவங்க 2 பேர் படத்துலையும் அவர் நடிக்கிறதுக்கான இது கிரியேட் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். எனக்கு வந்து முதல் படம் வாய்ப்பு கொடுத்த இந்த நேரத்தில் வந்து மதன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் டேரக்டருக்கு தரமாட்டாங்க, ஆனால் என்னை நம்பி கொடுத்தாரு. அது பெரிய சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் அவரை நான் மறக்க முடியாது. அதேமாதிரி என்ன மாதிரியும் தன்னுடைய எனக்கு வந்து என்னுடைய டேரக்டர் ராஜேஷ் அவர் எப்படி எனக்கு ஒரு வசனம் எழுதி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாரோ அதேமாதிரி முருகதாஸ் சார் அவர்கள் வந்து கதையை வசனம் கொடுத்து திருக்குமரன் சார் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ அவருக்கு என்னோட நன்றி சார். இந்த நேரத்தில் இந்த படத்தில் வந்து போஸ்ட் பாண்டியா இது அப்படின்னு மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து ராயபுரம் பெட்ரா மாதிரி கன்வெர்ட் ஆகியிருக்காரு. ஸோ பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது சார். கூட வந்து அன்சியாக இருக்காங்க. 2 பேரோட காம்பினேஷன் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்ரெய்லரும் சாங்ஸும் பார்த்தா இப்போவே பார்க்கணும் போல் இருக்குது. ஸோ எதிர்பார்க்கிறத விட அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ தான் ஊதா கலர் ரிப்பன் எழுதின மாதிரி இருந்தது. அதுக்குள்ளேயும் டார்லிங் டம்பக் அப்படின்னு ஒரு பாடல் வந்திருக்கு. உண்மையிலே இந்த டார்லிங் டம்பக்குங்கிறதுக்கான அர்த்தம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம மேடையில் அமர்ந்திருக்கிற நேரம் மாமா அனிருத் தான் வந்து இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தாரு. மற்றவங்கெல்லாம் வந்து மற்றவங்க பாட்டெல்லாம் நம்ம கேட்டால் தான் ஹிட்டு, அனிருத் பாட்டு போட்டாலே ஹிட்டு. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்களுடைய மிகப்பெரியதாக இருக்குது. நீங்கள் இந்தமாரி முதல் வார்த்தையை வந்து பெரும்பாலும் நீங்களே எழுதி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது வந்து எல்லோருக்குமே வெகுவாக பிடித்திருக்கிறது. இந்த திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா சிவகார்த்திகேயனை சொல்லாமல் இருக்க முடியாது. சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிற பாடலாசிரியர்களே அதிகமான பாட்டு நான் எழுதுனது நான் தான். மெரினாவிலிருந்து மான் கராத்தே வரைக்கும் எண்ணிக்கையில் அதிகமாக எழுதின கவிஞர் நான் தான். அதே மாதிரி இளம் நடிகர்கள்லேயே அதிகமான பாடல்களால் பிரசித்தி பெற்ற நடிகரும் சிவகார்த்திகேயன் தான். அந்த 2 பெருமை அவருக்கு உண்டு. இதன் மூலயமா சிவகார்த்திகேயன் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் நடிக்கிற எல்லா படத்துக்கும் என்னவே பாட்டு எழுத வைக்கணும். இன்னொரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் இந்த மேடையில் அரங்கேற இருக்கிறது. பொதுவாக தயாரிப்பாளர்கள் பாடல் எழுத மாட்டார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அல்லது பாடலாசிரியர்களுக்கு ஆபத்து தரும் விதமாக ஆர்டி ராஜா இதில் 2 பாடல்கள் எழுதியிருக்கிறார். ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறாருங்கிறதுனால தான் கொஞ்சம் சின்ன பதட்டத்தோடு இருக்குது.
எனக்கு ஒரு பாட்டுன்னு சொல்லும்பொழுதே எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது, வேறு யார் எழுத போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது ராஜா எழுதியிருக்கிறார், வெகு சிறப்பாக எழுதியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த 2 பாட்டு ஒரு பாட்டோட நிப்பாட்டிக்கங்க, மீதி கவிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அதே மாதிரி எந்த பாடல் வெளிவந்தாலும் உடனடியாக பாராட்டி இந்த பாடல் வெகு சிறப்பாக வந்திருக்கு என்று சொல்லக்கூடிய மதன் கார்கி வந்து இதில் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அந்த வரிகளையும் நான் கேட்டேன், ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அவருடைய நிறைய பாடல்களை நான் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வெகுவாக வளர்ந்து வரக்கூடிய இளம் கவிஞர்களில் குறிப்பிடத்தக்க கவிஞராக மதன் கார்கி வருகிறார். அவரை நான் பாராட்டுகிறேன். அப்புறம் இந்த தயாரிப்பாளர்களை பற்றி சொல்லணும். அவர் மதன் சார் வந்து அழகர்சாமி குதிரையிலிருந்து மான்கரத்தை வரைக்கும் தொடர்ச்சியாக அவரோடு நான் பரீட்சைப்பட்ட ஒரு கவிஞனாக இருக்கிறேன். அவர் மிகச்சிறந்த தயாரிப்பாளர், வெற்றி தயாரிப்பாளர் என்பதையெல்லாம் தாண்டி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக நாம் எல்லோராலும் அறியப்படுகிற ஒருவராக அவர் இருக்கிறார். அதற்காக நீங்கள் இப்படியே இருக்க வேண்டும். நான் அழகர்சாமி குதிரையில் முதலில் அந்த காட்சியை பார்த்துவிட்டு அவருடைய இருக்கையில் அவர் அமர்ந்திருக்கும் போது எப்படி பார்த்தேனோ அப்படிதான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த போதும் அவர் இருந்தார். இதே மாதிரி தான் அவர் இருப்பார். அதுதான் அவருடைய இயல்பாக இருக்கிறது. அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஜேம்ஸ் அவர்களையும் சொல்ல வேண்டும். ஜேம்ஸும் ராஜாவும் எப்போதுமே மதன் அவர்களுக்கு வந்து ஒரு இணையான 2 கைகளாக அவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துகிறேன். இந்த படம் திருக்குமரன் வந்து பயப்பட வேண்டியதில்லை. மேட்ச்சில் மான்கரேத்தை தோத்துறதுன்னு நீங்கள் நினச்சா கூட நிச்சயமாக மான்கரேத்தை தோக்கவே தோக்காது. அதற்கு சாட்சி வந்து எதிர்த்தாப்புல இருக்கை தான். இந்த இருக்கை வெறும் வெளியீட்டு விழாவுக்கு வந்த இருக்கை இல்லை, ஒவ்வொரு திரையரங்கத்திலும் இதே மாதிரி இருக்கைகள் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கியதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விளைகிறேன். அப்புறம் அமர்ந்திருக்கும் போது சங்கர் சார் வந்து டம்பக்கு அப்படின்னா என்னன்னு முருதாசர்கிட்ட கேட்டு முருதாஸ் சார் என்கிட்ட கேட்டார். சார் 2 பேருக்குமே நான் சொல்கிறேன், இது முழுக்க இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அனிருத்துக்கு மட்டும்தான் தெரியும். தயவுசெய்து கவிஞர்களை கேட்டு தொந்தரவுப்படுத்தாதீர்கள். இயக்குநர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் ஏதேதோ அர்த்தம் புரிகிறது, கவிஞர்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சில மாதங்களுக்கு முன்னால் குவைத்திற்கு சென்றிருந்த பொழுது அங்கே மடிக்கணினியில் ஒரு படம் ஓடிக்கொண்டிருந்தது. பெரியவர்கள் இல்லாமல் குழந்தைகளும் குழுமியிருந்த அந்த கூட்டத்திற்குள் நான் கொஞ்சம் நிறுத்துங்கள் என்று சைகை செய்தேன். உடனே அந்த குழந்தைகள் எல்லாம் பிலி பிலி என்று அந்த நிறுத்தியவரை வையத் தொடங்கிவிட்டார்கள். அதில் நான் எதிர்பார்த்த உளவியல், அடுத்து தமிழ்நாட்டில் குழந்தைகளை அதிகமாக ஈர்க்கிற நாயகன் யார் என்று அதில் நான் தேடிய பொழுது வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் என் தம்பி சிவகார்த்திகேயன் நடித்த அந்த படத்தை குவைத்தில் இருக்கிற அந்த தமிழ் குழந்தைகள் நிறுத்தாதீர்கள், மறுபடியும் போடுங்கள் என்று சொன்ன பொழுது நான் புரிந்து கொண்டேன். எங்கள் அன்பு தம்பிகள் விஜய், சூர்யா என்ற அந்த தளத்தில் உறுதி செய்யப்பட்ட நீண்ட வெற்றிக்குரிய ஒரு நாயகன் இந்த படத்தின் வாயிலாக வயதுக்கு வந்த ஒரு கதாநாயகனாக சிவகார்த்திகேயன் இங்கே தமிழ் திரைப்படங்களுக்கு, இயக்குநர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல நாகரிக கதாநாயகன் கிடைத்திருப்பதாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று கூட என் அன்பு தம்பி சமுத்திரக்கனி இயக்கிய நிமிர்ந்தனல் திரைப்படத்தில் எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஜெயம் ரவியினுடைய மிகச்சிறந்த நடிப்பில் அந்த படத்தை பார்த்த இடைவேளையில் மான் கராத்தே கொஞ்ச நேரம்தான் போட்டார்கள். கைத்தட்டல்கள் திரையரங்கை அதிர வைத்தன. மீண்டும் சொல்கிறேன், சிவகார்த்திகேயன், படப்பிடிப்பிலும் உங்களை பார்க்கிறேன். என்னுடைய தம்பி ஸ்ரீதருடைய கலை இல்லத்திலும் உங்களை பார்த்தேன். ஒரு 5 நிமிடத்தில் என் பிள்ளை எடுத்த நிழற்படங்களுக்குள்ளாக நீங்கள் அத்தனை உணர்வுகளை அள்ளி தந்த அந்த வெற்றி, முகம், நடிப்பு, உழைப்பு, பண்பு, கனிவு அத்தனையும் நீங்கள் இதே தளத்தில் தொடர்ந்து செல்லுங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதை போலவே இந்த மேடையில் நான் பெருமையாக கருதுவது, என்னை அழைத்ததையோ, என்னுடைய அன்பான இயக்குனர் சங்கர் அவர்களை அழைத்ததையோ, முருகதாஸ் அவர்களை அழைத்ததையோ நான் பெருமையாக கருதவில்லை. எங்கள் மண்ணின், என் தமிழின் அடையாளம் கானா பாலாவை இந்த மேடையில் கொண்டு வந்து நிறுத்தினீர்களே, அதைத்தான் இந்த விழாவின் மிகச்சிறந்த அடையாளமாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தேர்தலில் என் தமிழனுடைய வாழ்க்கை திருடப்போவது உறுதி என்பது எனக்கு தெரியும். ஆனால் வாக்காளர் திரை மக்கள்
என் இயக்குனர்கள் இந்த தமிழனுடைய வாழ்வை மீட்டு கொடுக்க இந்த திரைப்பட உலகம் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது. எனவே இந்த மேடையில் சொல்லிக் கொள்ளுகிறேன், இங்கே கானா பாலா என்பது ஒரு தனித்த மனிதனுடைய அடையாளம் அல்ல. மொழி இழந்த மக்களுடைய, தலித் மக்களுடைய, நகர தலித் மக்களுடைய வலிகளை சுமந்த அந்த தமிழை இன்றைக்கு உலக தமிழர்கள் திரைப்பட உலகத்திற்குள்ளாக அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறீர்கள் என்கிற வெற்றித்தான் எங்களுடைய நம்பிக்கைக்குரிய அரசியலாக இதில் பார்க்கிறேன். இந்த படத்தில் இருக்கிற அத்தனை பாடல்களையும் நான் கேட்டுவிட்டேன், திரும்ப திரும்ப கேட்டுவிட்டேன். எந்த பாடல் முதல் எந்த பாடல் இரண்டாவது என்று தரம் பிரிக்க முடியாத அளவிற்கு என் பிள்ளைகள் மிக அழகாக எழுதியிருக்கிறீர்கள். நாலாபுரமும் நீ என்று சொன்ன கார்க்கி தொடங்கி என் பிள்ளை, என் உயிர் பிள்ளை, ஒவ்வொரு மொழியிலும் அழகாக அடுக்குகிற என் தம்பி யுகபாரதியினுடைய தமிழ். அது மட்டுமில்லை, இந்த மேடைக்கு நான் வந்திருப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு தாய்மையோடு சொல்லுகிறேன். சிறைச்சாலை திரைப்படத்தில் என்னோடு உடன் உழைத்த, அதை போலவே இசைஞானி இளையராஜாவுடைய வழித்துணை என்ற நூலை நான் வடிவமைக்க முயற்சி செய்த போது அந்த வடிவமைத்த அழகிலேயே இவன் மிகச்சிறந்த இயக்குனனாக வருவான் என்ற நம்பிக்கையில் நான் அவனை வாழ்த்த தொடங்கினேன். இன்றைக்கு அவன் மிகச்சிறந்த வெற்றி படங்களுக்கு பின்புலமாக இருந்து கொண்டு இந்த படத்தில் முதலாக 2 பாடல்களை எழுதி வெளிச்சப்பட்டிருக்கிற என் தம்பி ராஜா அவனை மேடையில் அழைத்து முத்தமிட்டு நான் உங்கள் முன் அடுத்த என் வாழையடி வாழையாக வளர்கிற அந்த திரைப்பட பாடலாசிரியருடைய எண்ணிக்கையில் ராஜா உன்னுடைய எண்ணிக்கையும் தமிழின் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று கூறி வா. நான் உருவாக்கிய கபிலன் எகிரி குதித்தேன் வானம் இடித்தது என்கிறான். என் முத்துக்குமார் அழகழகாக உங்களை வசீகரிக்கிறான். என் தம்பி யுகபாரதி வெற்றிகளை அள்ளி அள்ளி தருகிறான். அதே போல் இந்த படத்தில் தொடர்ந்த என் கும்கியின் அந்த ஒளிப்பதிவாளன் சுகுமார், உனக்கு நான் காதலனாகிவிட்டேன். ஒரு கவிஞன் ஒரு ஒளிப்பதிவாளனுக்கு காதலனாகுவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தொடர்ந்து உன் வெற்றிகள் சூழட்டும். இந்த படத்தின் மதன் உள்ளிட்ட அனைத்து வியர்வையாளர்களுக்கும் என் நன்றிகள். என் ஜேம்ஸுக்கும் நன்றி நன்றி நன்றி. அடுத்தது, இந்த படம் அமைகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த முருகதாஸ் சார். ஸோ இந்த படம் வந்து தயாரிக்கணும்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம், அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த படத்தோட ஸ்கேலே மாறிடுச்சு. மெயின் அவரோட கதை வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்குது. ப்ளஸ் வந்து அவர் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இன்றைக்கி வரைக்கும் படத்தை வந்து உன்னிப்பாக கவனித்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளோ சஜஷனும் கொடுத்து ஒரு பெரிய படமாக ஆக்கி கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்து அவரை வரவேற்கிறேன். பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு சாங் போட்டு கொடுத்தாரு, மாஞ்சா போட்டு தானே அப்படின்னு ஒரு சாங் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதுதான் பெஸ்ட்டு சாங் ஆல்பமில் இருக்குன்னு நினச்சப்ப, அதுக்கு அடுத்தடுத்த சாங் அவர் ஒர்க் பண்ண விதம், அவரோட டெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்பமை வந்து எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிருச்சு. இன்றைக்கி வந்த முதல் நாள்லேயே ஐடியூன்ஸில் வந்து டாப் 2ல் வந்து, அதாவது மதியானம் 12 மணிக்கே டாப் 2ல் வந்து இந்த பாடல்கள் வந்து இந்தியா லெவலில் வந்துருக்கு. ஸோ அனிருத்தோட ரீச் எந்த லெவலில் இருக்குங்கிறது இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது, இந்த படத்தில் வந்து நாங்கள் கூப்பிட்டோன்னே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்து பின்னணி பாட்டு பாடி கொடுத்த தேவா சாரை வந்து அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக இப்படத்தின் நாயகன், இவரை பற்றி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா எது நான் சொன்னாலுமே வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். எங்கள் பேனருக்கு ஒரு முக்கிய பக்கபலமாக ஒரு முதுகெலும்பாக இருக்காருன்னு சொல்லுவேன் நான். இன்றைக்கி அவரோட ரீச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாமினல். அது நான் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இந்த படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு இந்த படத்துக்கு வர ஓப்பனிங்கை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவரோட ரீச் என்னன்ட்டு. இது வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தார் போன படத்து வரைக்கும். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய ஸ்டார் அந்தஸ்து உள்ள ஒரு ஹீரோவாக உருவாவாருன்னு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. அவரோட டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு படத்துலையும் நாங்கள் கிட்டக்கிறதே பார்த்துட்டு வரோம். இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்க ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது.
அது வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வந்து அதோட இது தெரியும். லாஸ்ட்டாக இந்த படத்தோட டைரக்டர் திருக்குமரன் ரொம்ப அமைதியானவர். இவர் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறணும்னு அவர் வந்து உழைச்சிருக்காருங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். சமீபத்தில் வந்து நாங்கள் ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளாட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி எப்படி விளாட்லான்னு சொன்னப்போ, சார் 2 டீமாக பிரிச்சுக்கலாம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டீம் ஒன்று வச்சுக்கலாம், மான்காரத்தை டீம் ஒன்று வச்சுக்கலான்னு சொல்லி வச்சு விளாண்டோம். அதில் வந்து ஹீரோ வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்க டீமுக்கு விளாண்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்சு ரொம்ப டென்ஷனாக போயிட்டு இருந்துச்சு, சீரியஸாக போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டீம் வந்து ஜெயிச்சிருச்சு. எல்லாம் மேட்ச் முடிஞ்சிருச்சு, பிரேக்கு, எல்லாம் போய் புகாரியில் பிரியாணி சிக்கன் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. இவர் மட்டும் ஒரு மூலையில் அப்படியே அமைதியாக உட்காந்துருந்தார். கிட்டக்க போய் கேட்குறேன், என்ன சார் இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கீங்க, என்னென்ன? நான் சத்தியமாக சொல்கிறேன், அவர் அழுகாத குறை, அப்படியே கண்ணில் வந்து கண்ணீர் முட்டிட்டு நிற்கிது. உடனே சார் என்ன சார் விளையாட்டு தானே, இதில் ஏன் இவ்வளோ சீரியஸ்? இல்லை சார், மான்காரத்தை தோக்கக்கூடாது அப்படின்னாரு. சரி சார், இதில் என்ன சார் இருக்குது, கேம் தானே சார், படம் வேறு இது வேறு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மேட்ச் முடிஞ்சு லஞ்ச் பிரேக் முடிச்சோடனே அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. திருப்பி அதே டீமு, மான்காரத்தை டீமு, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டீமு. கடைசி ஓவரு 4 ரன்னு தேவை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டீமுக்கு. மான்காரத்தை டீம் பவுலிங்கு. லாஸ்ட் பாலு நினைக்கிறேன் 2 ரன்னு 3 ரன்னு தேவை, விக்கெட் போயிடுச்சு. தரையில் உருண்டு அவர் அந்த சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தாத குறை, அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி வந்து அவர்கிட்ட இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இவர் வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி ஊற்ற ஒரு வரவாக இருப்பார். ஸோ வாய்ப்பளித்துக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.